ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி நம்ம நிலத்தை திருப்பி சுற்றி பார்க்க போகிறோம். அதாவது போன டைம் போட்டு இந்த சீதா வீடியோலாம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். சீதா பழம்லாம் சீதா வீடியோன்னு சொல்லிட்டேன். பாருங்கள், இந்த சீதா செடியில் காயை ஒழுங்காக பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். பாருங்கள், இது கீழே வந்து வச்சுருக்குற செடி. இது உங்களுக்கு போன எபிசோடில் காமிக்கல. ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ ஆகிட்டு இருக்கு. ஜூம் பண்ணுறேன் சொல்லுது. சின்ன பேக்கு அது அதுவாகவே முளைச்சிது. பாருங்கள், பாருங்க அந்த செடி எவ்வளோ ஆகிட்டு இருக்கு. ரோஸ்வுட் செடி பாருங்கள், பாருங்கள் இது நேரத்தில் இருக்கிற ரெண்டாவது பெரிய செடி. ஒரு செடி பூ விட்டுருச்சு, அந்த செடியை காமிக்கிறேன். ஆனால் பூ இப்போதைக்கு இல்லை. இது கிளாரிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்ருக்கோன்னு நினைக்கிறேன். லாக் ஸ்க்ரீன் தான் வச்சுருக்கிறேன், பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸ் இது பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த சீத்தாக்காயெலாம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறோம் வாங்க. மலை சீத்தாக்காய் பாருங்கள். இந்த சீத்தா பொறுமையாக தான் பலியும், ஆனால் சரியான பெரிய காய் வரும். உங்களுக்கு சீட் வேணும்னா கால் பண்ணுங்கள், நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பாருங்கள், இந்த சீத்தா நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் எடுத்து விட்டுருந்தோம், இல்லைன்னா வேஸ்ட்டாக எனர்ஜி போகும். ஹைட்டில் இருக்கிறது எனக்கு எட்டாது. அப்பா அந்த அப்புறம் நான் எடுத்துக்கிறேன். பாருங்கள், இங்கே பாருங்கள், இதெல்லாம் எடுத்துடணும். இது நிறையா பூ விடுறதுனால ஒரு சில பூவெலாம் டேமேஜ் ஆகும். அது அப்படி தான் சீத்தா செடினாலே. மலை சீத்தா தான். உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. பாருங்கள், இந்த செடியில் ரொம்ப பெருசாகவே பலிஞ்சிச்சு. இப்போ பாருங்கள் காய் வெடியுது அப்படியே. அதுதான் சீத்தா, நாட்டு சீத்தா. நாட்டு கிடையாது, மலை சீத்தா. ஹைப்ரிட் வெரைட்டியில மலையில் இருக்கிறது. பாருங்கள் வெடிச்சுன்னு இருக்கா. பாருங்கள், இது வெயிட்டுக்கு தான் தொங்குது. பாருங்கள், இப்படி தான் இருக்கும் மலை சீத்தானா. பாருங்கள், ஃபுல்லாக காய். வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அங்கே கொம்பு அடிக்கிறாங்க. ஏன்னா என் தம்பி பாருங்க. அப்படியே பார்த்துனே போகலாம். இன்னும் கொம்பு கட்டுற வீடியோ இருக்காது, நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். கொம்பு கட்டுறது எப்படின்னு பார்ப்பேன். பாருங்கள், இதுவும் மலை சீத்தா தான். பாருங்கள் இப்படி எல்லாம் வெடியுது. பாருங்கள், நம்ம கொய்யாவை பார்க்க போகிறோம். பார்க்கலாம். பூ ஆரம்பிச்சிருச்சு. எப்பட்றா இவ்வளோ சீக்கிரம் பூ விடுது, சும்மா சொல்கிறியான்னு உண்மையிலே பூ விட்டுச்சு. பாருங்கள், இது நான் சிவப்பு கொய்யா இருந்ததுனால வந்து
பாருங்கள் எவ்வளோ பிடிச்சிருக்கு. இந்த வீடு பாருங்கள் இங்கே ஒன்று இருக்குது, அப்படியே இங்கேயும் இருக்காங்க. கொய்யா இது ஒன்றும் சின்ன செடி, இது ஒன்றும் பூ வரல. நாங்கள் பார்த்த சீதா செடி மாதிரி இதுவும் ஒன்று கொஞ்சம் தண்ணி இல்லாதனால வாடின்னு இருக்குது. அது ஒன்றும் ஆகாது, பெரிய செடின்றதுனால பொழைச்சிக்கும். பாருங்கள் சீதா செடிக்கு தான் பட்டாம்பூச்சி வந்துருக்கு பாருங்கள். பாருங்கள் இதுதான் அந்த நிலத்துல பெரிய செடின்னு சொன்னாங்க. நாங்கள் செகண்ட், இது ஃபஸ்ட்டுன்னு. பாருங்கள் என் தம்பியை கை வைக்க சொல்கிறேன், வைப்பா. அங்கே என் கை என் தம்பி கை எல்லாத்தையும் வச்சா கூட இதுவாக இருக்குது. அது அவ்வளோ பெரிய செடி பாருங்கள், எவ்வளோ பெருசு இருக்குது, இவ்வளோ ஹைட் இருக்குது பாருங்கள். ரெட்வுட் சாண்டல் செடி. என் தம்பிதும் ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, அது பேரை சொல்கிறேன் பாருங்கள். அந்த யூடியூப் சேனல் பேர் சொல்லுவான் பாருங்கள், சொல்கிறா. ட்ரெண்ட் வித் தரி. ட்ரெண்ட் வித் தரியா, TREND வித் WITH தரி. THRE ஒன்று வரும், அவன் ஸ்பெல்லிங் தரி ஸ்பெல்லிங்னா THAREE ஆம்பா வாங்க. ட்ரெண்ட் வித் தரிஷ் TREND WITH TREESH ட்ரெண்ட் வித் தரிஷா. ஸோ நீங்கள் போட்டால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்கள் பார்க்கலாம். சாப்பாடு செடி காமிக்க பாருங்கள். இலை எவ்வளோ பெருசாகினே போகுது. இந்த இலை எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். நம்ம கேமராமேன் கிட்டே கொடுத்துடலாம், அவர் நல்லாவே எடுப்பார் வீடியோ. இதுதான் காட்டு நெல்லிக்காய் செடி. அது கீழே எறும்பு இருந்தால் நல்லது. காட்டு நெல்லிக்காய் கீழே தான் எறும்பு வரும், அதுவும் கட்டெரும்பு தான் அதிகமாக இருக்கும். கட்டெரும்பு எந்த நிலத்தில் அதிகமாக இருக்கோ அது சிவப்பு எறும்பும் இந்த கட்டெரும்பும் எது எந்த நிலத்தில் அதிகமாக இருக்கோ அந்த நிலம் வந்து நல்ல நிலம்னு அர்த்தம். பாருங்கள் எவ்வளோ இது இருக்குது. பாருங்கள் அந்த வேர் செடி அன்றைக்கி நான் காமிச்ச மாதிரி இந்த வேர் செடி. அப்புறம் இன்னொரு காட்டு நெல்லிக்காய் செடி இருக்குல்ல, அதை காமிக்கிறேன் வாங்க. இன்னொரு காட்டு நெல்லிக்காய் செடி இங்கே தான் இருந்தது. இங்கே ஒரு நிமிஷம் பாருங்கள் பனஞ்செடி இருக்குது. உங்களுக்கு நான் வேணால் க்ளோஸ்அப் பண்ணிக்கிறேன். பனஞ்செடி இருக்குது பாருங்கள். ஒரு மாங்காய் செடி இருக்குது. நம்மளுதில் சும்மா தான் காமிச்சாங்க. நம்மளதெல்லாம் இங்கே இருக்குது பாருங்கள். இது என்ன செடின்னு நான் திருப்பி கேட்குறேன். என்ன செடி நீங்கள் சொல்லுங்கள். அவங்க கொம்பு நட்டுன்னு இருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய செடிக்கு அன்றைக்கி வளைஞ்சிருந்த செடி. பாருங்கள் வாங்க முருங்கை செடியை காமிக்கிறேன். என்னோட கேமராமேன் ஒளிஞ்சு வராராம். பாருங்கள் நான் விரிஞ்சு அங்கங்கேருந்து அந்த பால் வருது பாருங்கள். செம்மரம்னா அதுதான் ரெட்வுட் சாண்டல். அந்த செடியோட இங்கிலீஷ் பேரும் பாருங்கள் மலை சீதா. உங்களுக்கு வேற வேணால் கன்ஃபார்மாக ஃபோன் பண்ணுங்கள். உங்களுக்காக இதுக்குன்னே நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
என் தம்பியோட யூடியூப் சேனலில் அவங்களும் நில வச்சுருக்குறாங்க இந்த மாதிரி ரெட்வுட் சாண்டல் செடி. அவங்க சேனலில் வந்து அதெல்லாம் வரும். பாருங்கள் முருங்காய் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது. இந்த நீட்டு முருங்காய் என் வயிற்றுக்கு இருக்கும். அந்த முருங்காய் என் வயிற்றுக்கு இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பூ எடுக்குது. தேன் பூச்சி பாருங்கள் தெரியுதா? தேன் உரியுது. பாருங்க பனஞ்செடி. என் தம்பி யூடியூப் சேனல்லையும் இதே மாதிரி ஒரு வீடியோ வரும், போய் பாருங்கள். அந்த வீடியோ நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை கண்டிப்பாக பண்ணுவேன். ஏன் இந்த செடியெல்லாம் வெட்டி விட்ருக்குறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த செடி ஸ்ட்ரைட்டாக போகணுன்றதுக்காக தான். இந்த செடி நல்லதுக்காக தான் நாங்கள் வெட்டுறோம். இது சாயத்துக்கான காரணம் காற்று அடிக்கிறது. அந்த ஏலகிரி அடிவாரன்றதுனால காற்று ரொம்ப அதிகமாக அடிக்குது. நான் எல்லா வீடியோவிலும் மென்ஷன் பண்ணுறேன். பாருங்க பனஞ்செடி அங்கே ஒன்று இருக்குது, உங்களுக்கு காமிக்கிறேன். சரிதா? இதான் நிலம் ஃபுல்லாக. சரி, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.